அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவு தான் இருக்குது. சரி, அதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு சரி உருண்டை செய்யலாம், உப்பு உருண்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அரிசி மாவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன், அது வேறு மாதிரி பண்ணியிருக்கேன். இது உருண்டை கொழுக்கட்டை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய், கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ விட்டுக்குங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் நிறைய கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் நிறைய உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு ஆனியன் அரிஞ்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தழையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வரமிளகா வேணுன்னாலும் போட்டுக்கலாம், பச்சை மிளகா வேணுனாலும் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகா, மல்லித்தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு, இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது டிஃபனாக கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு கார சட்னியோ ஒரு தேங்காய் சட்னியோ எதுனாலும் செஞ்சுக்கிட்டோம்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். எங்கள் ஊர்லலாம் இதை ஒரு உப்பு உருண்டைன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு அதான் தெரியும், இங்கே எப்படின்னு தெரியல. நான் இப்போ அது வணங்கினோடனே 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். இது 2 விதமாக செய்வாங்க. ஒருத்தர் ஒன்று சுடுதண்ணி கொதிக்க வச்சு கொட்டி கலரி அந்த மாதிரி செய்யலாம், இந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு நிறைய அரிசி மாவு எடுத்திருக்கேன். இடியாப்பம் மாவு தான் அது. அதை தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிக்கிட்டு கட்டி மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் விட்டு நம்ம உருண்டை பிடிக்கிற பதம் வரும் பார்த்திங்களா, அதாவது கையில் உருட்டி பிடிக்கிற அளவுக்கு அந்த பதம் வர வரையும் கை விடாமல் அடி பிடிக்காமல் கிளறிடுங்க. அதுதான் இதில் மெயினாது. இல்லைன்னா கட்டி மட்டின்னு ஆகிடும். அப்படியே கொட்டி கிளறவும் செய்யலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். கரைச்சி விட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதுலேயே மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். நம்ம உருண்டை பிடிக்கும் போது ஒரு 3 நிமிஷம் வேக வச்சாவே போதுமாக இருக்கும். இப்போ நான் ஒரு 1/4 முடி தேங்காவை பல்ஸ் விட்டு எடுத்து கடைசியாக போட்டிருக்கேன், கிளறிக்கேன். கையில் ஒட்டாமல், பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் திரண்டு வரும். அதே சமயத்தில் கெட்டியாக வரணும். அந்த டைமில் இறக்கிக்கலாம். இப்போது பதம் கரெக்டாக இருக்குது. இறக்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆவி தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், தட்டு வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் தடவிக்கலாம், துணியும் போட்டுக்கலாம். நம்ம பெஸ்ட்டு தாங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு அடசல் இட்லி மாதிரி கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அடசல்ன்றது ஒரு தட்டு இட்லியாகவும், ஒரு தட்டு இந்த உருண்டை பாருங்க உருண்டையாகவும் பிடிச்சி வச்சுருக்கேன். சீக்கிரம் வெந்துருங்க. பாருங்கள், வெந்துருச்சு, எடுத்தாச்சு. நான் கொஞ்சம் எடுத்ததை காட்டாமல் போயிட்டேன், வீடியோவில் தெரியாமல் போயிடுச்சு. பாருங்க, ஆவி பறக்க சுட சுட உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க. ஒரு 3 நிமிஷம் வேக வச்சா கூட போதும். 2 நிமிஷமே 3 நிமிஷமே போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே அது வறுத்த மாவு வேறு, நான் இடியாப்பத்துக்காக வச்சுருந்தது. 2வது நம்ம வேக வச்சிட்டோம். அதனால் சும்மா ஆவியில் வச்சு எடுத்தால் போதும், டக்குன்னு வெந்துடும். இதுக்கு கார சட்னி, எந்த தேங்காய் சட்னி அந்த மாதிரி எதுனாலும் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நைட்டுக்கு இட்லி மாதிரி கூட ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் மாவில், அந்த மாவுலேயே இட்லி மாதிரி கெட்டியாக எடுத்து ஊற்றியிருக்கேன். அதையே நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டைக்கு மட்டும் ஆளுக்கு 2 எடுத்துக்கலான்ட்டு அளவாக உருண்டை பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரியும் செய்யுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம சுடுதண்ணி விட்டு செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட செய்யுங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யுங்க. எது செஞ்சாலும் ஈஸியாக தான் இருக்கும், சீக்கிரம் வெந்துடும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.